கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 7/7/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நீதியின் வலது கரத்தினாலே இவரை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். சத்ருவானவன் இவரை நெருங்காதபடி வேலி எடுத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ருவனுடைய வாழ்க்கையில் திருடி சென்ற சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நன்மைக்கு ஏதுவாய் 2 மடங்காய் திரும்பி வருவதாக இயேசுவின் பிரசன்னம் இவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. கர்த்தர் நன்மையானதை தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஏசாயா 43:19 படி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி புதிய ஆசீர்வாதங்களை இவருடைய வாழ்க்கையில் தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/9/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீங்கள் செய்யுங்க. உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் பிரசனம் தேசத்தில் இருக்கட்டும்ப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்க. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.